நேஹா எங்க இருக்கா? பைத்தியமே பிடிச்சிரும் போல. நேஹா! கடவுளே, என் நேஹா எங்க இருக்கான்னு தெரியலையே. கடவுளே, உங்களுக்கு தெரியும் நேஹா வேணும்னு எந்த தப்பும் பண்ணல. அவளுக்கு தண்டனை கிடைக்க கூடாது. என் நேஹா எங்க இருப்பா? நேஹா! கடவுளே, என் நேஹா எங்க இருக்கா? நேஹா! 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 என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நேகா? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? லூசு நேஹா, உனக்கு ஏதாச்சும் ஆயிட்டா உன் சஞ்சு என்ன பண்ணுவா? நேஹா கண்ணத்துற நேஹா, ஒண்ணும் இல்ல, உனக்கு ஒண்ணும் ஆகாது, ஒண்ணும் ஆகாது. வா நேஹா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நேஹாவை கூட்டிக்கிட்டு இந்த வீட்டுல கால் வைக்கவா, இல்ல இவ கூட சேர்ந்து நானும் நிரந்தரமா இந்த வீட்டை விட்டு போயிடவா? நேஹாவை உள்ள கூட்டிட்டு வா. நேஹா தண்டனைக்கு இல்ல, மன்னிப்புக்கு தகுதியானத. இந்த புது அண்ணி செம்ம லக்கோட இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. எவ்வளோ வேகமாக வெளியில் அனுப்புனாலும் அதை விட டபுள் வேகத்துல திரும்ப வந்துடுறா. பங்கஜ், சீக்கிரம் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. தெரியுங்கண்ணா. நீங்க எதுக்குமே லாயக் இல்ல பேபி. ஒரு ஈ மாதிரி நேஹா நம்ம மூக்குக்கு பின்னாலேயே சுத்திட்டு இருக்கா. உங்களால அவளை விரட்ட கூட முடியல. நான் என்ன பண்ணல சொல்லுங்க? இந்த கையால என் கண்ணத்தையே சிவக்க வச்சுக்கிட்டேன். தாடை இப்ப வரை ஆடுது. ஊர்ல நான் எல்லாரும் முன்னாடி அசிங்கமா அவமானப்பட்டுட்டு சும்மா நின்னுட்டு இருந்தேன். உங்களால 2 பசங்களை சமாளிக்க முடியல. அவ திரும்பவும் வந்துட்டா. எதுக்குமே உதவ மாட்டீங்க. உங்களால எதுவுமே பண்ண முடியல. உங்க பிளான் தான் அப்பவே சொதப்பிடிச்ச. அதுக்கு உயிர் கொடுத்த. நீங்க ஏதாச்சும் பண்ணுவீங்க என்ன? உங்களால ஏதாச்சும் நடந்துச்சா? ஒண்ணும் இல்ல. அந்த போலி மருமகளை வெளியில அனுப்ப போய் உங்களை நீங்களே அடிச்சுக்க வேண்டியதா போச்சு. போலி நாடகத்துல ஜனங்க மத்தியில நம்ம மானம் போயிடுச்சு. நான் போட்ட பிளான் எப்படியோ ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால எனக்கும் தண்டனை கிடைக்கணும், எனக்கும் அடி கிடைக்கணும், அடி கிடைக்கணும், அடி கிடைக்கணும்,
அடி கிடைக்கணும். நிறுத்துங்க. இல்ல எம்எல்ஏ மோகன், உங்க பேபிக்கு தண்டனை கரைச்சே தீரும். அதான் கிடைக்கணும் போதும்னு சொன்னேன்ல. கிடைக்கணும் கிடைக்கணும். நிறுத்துங்க. பண்ண வேண்டிய நேரத்துல உன்னால எதுவும் பண்ண முடியல. இப்ப நாடகம் போடுறியா? அன்னைக்கு என்கிட்ட தொண்டை கிளிய கத்துனல்ல, என்னால எதுவும் பண்ண முடியல. இன்னைக்கு உங்களுக்கு என்னாச்சு? நான் அப்பவே சொன்னேன் இப்படி பண்ணாதீங்கன்னு. நீங்க நம்ம வீட்டு விஷயத்துல எதுலயும் தலையிடாம இருந்திருந்தா நம்ம 2 பேரும் இன்னைக்கு இந்த நிலைமையில நிக்க வேண்டியதே இருந்திருக்காது. சரியாத்தான் சொல்றாங்க. பொம்பளைங்க புத்தி சாக்கடன்னு. 2க்கும் ஒரு வித்தியாசமும் இல்ல. வெறும் வெட்டி பேச்சு தான் பேசுவீங்க, ஆனா ஐடியா எல்லாம் சுத்த வேஸ்ட். நல்ல மேக்கப் போட்டுட்டு என் தலைமையில ஏறி ஆடத்தான் உங்களுக்கு தெரியும். ஒத்த பைசாவுக்கு வக்கில்ல. இவங்க குடும்பத்தை காப்பாத்த கிளம்பிட்டாங்க. இது வரைக்கும் இந்த ஈய சும்மா விரட்டி அடிக்கலான்னு பார்த்தோம். ஆனா இப்போ அவளுக்கு அதே கதி தான் வரும். இப்ப நம்ம வீட்டு தோட்டத்துல தேன் கூடு இருந்த என்ன பண்ணுவோமோ அதே தான் பண்ண போறோம். ஏய் பேபி, என்ன சொல்ற? நீ என்ன பேசுறன்னு உனக்கே புரியுதா? நல்லாவே புரியுது எம்எல்ஏ மோகன். அந்த போலி மருமகளை விரட்டுறது மட்டும் இல்ல, வேரோட அரிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. என்ன ஆச்சுன்னே தெரியல. என் நேஹா லைஃப்ல இவ்வளோ ப்ராப்ளம் கஷ்டமும் எங்க இருந்து தான் வருதோ. நினைச்சா கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவ எல்லாத்தையும் பொறுத்துட்டே போறா. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் போகும்போது நம்ம கஷ்டம் துக்கம் எல்லாத்தையும் கூட்டிட்டே போயிடுவார்னு சொல்லுவாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நாளைக்கு காலையில நேஹா லைஃப் ஒரு புது ஆரம்பமா இருக்கும். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. ஆயிரக்கணக்கில் கூட்டம் கூடும். ஆட்டம் பாட்டம் சத்தத்துக்கு நடுவுல எல்லாரும் கொண்டாடிட்டு இருப்பாங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவுல நான் பேபி திரிபாதி அந்த சனிய நேஹாவை எப்பவும் இல்லாத மாதிரி காணாம போக வச்சிருவேன். அந்த சனிய நேஹாவோட நகத்தை கூட சஞ்சு அஜயால கண்டுபிடிக்க முடியாது. அவ எப்படி காடாம போனான்னு? அவளை பூமி முழுங்கிடுச்சா? வானம் தூக்கிட்டானு? மூதேவி சனியன் திரும்பவும் இந்த வீட்டுக்கே வந்துட்டா. நான்
நீங்க நேஹா நான் நான் எப்படி எங்க வந்தேன்? இல்ல இல்ல யார் எங்க கூட்டிட்டு வந்தது? நேஹா நீ யூ ப்ளீஸ் காம் டவுன். உனக்கு இப்போ ரெஸ்ட் தேவை, நிக்காத. நான் இங்க எப்படி வந்தேன்? என்னை யார் எங்க கூட்டிட்டு வந்தது? நீ மோசமான நிலைமையில ரோட்ல மயங்கி கிடந்த. சஞ்சு தான் தேடி பிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. ஐத்தியக்காரி, ஏன் அதெல்லாம் பண்ணுன நீ? பாவம் பண்ணிட்டேனா? அதுக்கு எனக்கு தண்டனை நான் இந்த வீட்டை விட்டு போறதுதான். நீ போய் தான் ஆகணும் போலி மருமகளே. இன்னைக்கு இல்லைனாலும் சீக்கிரமா போவேன். நேஹா பாரு 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 நேஹா, உனக்கு உடம்பு சரியில்லை, நீ திரும்ப. நான் பெரியவங்க முகத்தை பார்க்க தகுதி இல்லாதவ. இந்த வீட்டுல இருக்க எனக்கு யோக்கியதை இல்ல. நான் போகணும். போதை ஆம்பளையோ பொம்பளையோ தப்பு குடிக்கிறவங்க மேலதானே தவிர மனுஷன் மேல இல்ல. ஆம்பளைக்கு மன்னிப்பு கிடைக்கும்னா பொம்பளைக்கும் கரைக்கணும்ல. அதுவும் இல்லாம நீ தெரியாம தானே குடிச்ச. உன்னே அறியாம நடந்த அந்த மோசமான காரியத்துக்காக உன்னை எம்எல்ஏ மோகனும் நானும் உன்னை மன்னிச்சிட்டோம். நீயும் எல்லாத்தையும் மறந்துட்ட. எங்களை மன்னிச்சிடு. பெரியம்மாவோட பிளான் படி இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி சேர்த்து நேஹா அன்னைக்கும் பெர்மனண்டா சதுர்த்தி பண்ணியாச்சு. நான் இதுக்காகத்தான் காத்துட்டு இருந்தேன். சஞ்சு அண்ணனுக்கு அப்படி ஒரு அடியை கொடுக்கணும்னு. அது அவன் லைஃப் முழுக்க ஆறாத காயமா மாறணும். அந்த அளவுக்கு வலிக்கணும். சாகிற வரை துடிச்சிட்டே இருக்கணும். இன்னைக்கு என் கனவோட பெரிய பார்ட் நிறைவேற போகுது. இன்னைக்கு நேஹாவும் சஞ்சுவும் இனி அவங்க நிரந்தரமா பிரிஞ்சிடுவாங்க. நீ இந்த அளவுக்கு கேவலமானவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இன்னும் ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேஷன் முடிக்காம வச்சிருக்க. இதோ முடிஞ்சு தண்ணி. நிறைய வேலை பாக்கி இருக்கு. கெஸ்ட் வேற வர போறாங்க. இன்னும் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்க. அத்தை சரியா தான் சொல்றாங்க. நீ ஒரு சோம்பேறி. இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடா நீ. சீக்கிரமா. சரிங்க நீ. அப்புறம் பெரியம்மா, இன்னைக்கு நீங்க செய்ய போற தில்லுமுள்ள அதோட ரகசியத்தை என்கிட்ட சொல்லி உங்களோட பலவீனத்தை என் கையிலே கொடுத்துட்டீங்க. இது வரைக்கும் நீங்க சொன்னதையெல்லாம் நான் தட்டாம கேட்டுட்டு இருந்தேன். ஆனா இனிமே நான் சொல்லுவேன், நீங்க கேட்கணும். இல்லைன்னா நீங்க விரிச்ச வலையில நீங்களே மாட்டிப்பீங்க. நேத்து இவ்வளவு விஷயம் ஒன்னா நடந்ததால என் மூளை வேலை செய்யாம போச்சு. யோசிக்க கூட இப்ப என்னால சுத்தமா முடியல. மோகன் அவர் நிலைமைய பார்த்து அவரோட அவமானப்பட்ட முகம் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. அவரோட மானம், அவரோட அவமானம். அப்புறம் நான் உன் மேல கோவமா இருந்தேன்ல மருமகளே, அதான் நீ போயிட்ட. ஆனா சஞ்சு உன்னை சமாதானப்படுத்தி திரும்ப கூட்டிட்டு வந்தான், அதுவும் அடிபட்ட நிலைமையில. அஜய் எனக்கு புரிய வச்சான். நான் நிறைய யோசிச்சேன். எனக்கு தோணுச்சு
நேத்தைக்கு ராசி இல்லாத நாள்னு. ஒரு தப்பு நடந்ததுல இருந்து தப்பு மேல தப்பா நடந்துட்டே போச்சு. அதுக்கப்புறம் சீட்டு கட்டு மாதிரி எல்லாமே சரிஞ்சு விழுந்துருச்சு. அம்மா, உங்களுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப பெரிய மனசு. நான் இவ்ளோ பெரிய தப்பு பண்ணியும் நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிட்டீங்க. நீங்க 2 பேரும் பெரிய கருணை காட்டியிருக்கீங்க. உன் பிறந்த வீட்டுல உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம இருக்கலாம். ஆனா நான் இங்க கண்டிப்பா உன்னை வீட்டை விட்டு சீக்கிரமா வெளியே அனுப்பிடுவேன். புரிஞ்சுக்கோ. இந்த பேபி திரிபாட்டி, நீ திரும்ப வர்றதுக்கான எல்லா வழியையும் வர முடியாத மாதிரி அடைச்சிட்டேன் போலி மருமகளே. நீ இந்த வீட்டை விட்டு போய் அப்படியே காணாம போயிடுவேன். அப்படியே மிஸ் இந்தியா மாதிரி. தோணுது போதை இன்னும் தெளியல போல. அதான் இப்ப மண்டை வெடிக்கிற மாதிரி வலிக்குது. நேத்து நான் தண்ணியை தவிர வேற எதுவும் குடிக்கலையே. அதுக்கப்புறம் சாயங்காலம் நான் கீரை போனப்போ பாட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஜூஸ் குடிச்சேன். அதைத்தான் எல்லாரும் குடிச்சாங்க. அப்புறம் எங்க எப்படி என்ன தப்பு நடந்துச்சு? அந்த நேரத்துல பாட்டியும் ஆரம்பிக்கல, மதுக்கடையும் ஓபன் பண்ணல. தெரியாம கிளாஸ மாத்தி எடுக்கும்போது அப்போ யாராச்சும் என் ஜூஸ்ல ஏதாச்சும் இல்ல 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 எல்லாரும் நம்ம ஆளுங்க தானே, வீட்டு மானம் போகணும்னு யாரு நினைப்பா? இந்த ஹேங் ஓவர் இருக்குது, அது எவ்வளவு பெரிய ஆலயம் ஆட்டி படைச்சிரும். அதுவும் நீ முதல் தடவையா, அதாவது தெரியாம முதல் தடவை குடிச்சிருக்க. இத குடி, ஹேங் ஓவர் எல்லாம் மொத்தமா இறங்கிடும். கொஞ்ச நேரத்துல எல்லாரும் விநாயக சதுர்த்தி கிளம்புவாங்க. உனக்கு உடம்பு முடியாம போயிடக்கூடாது. இத குடி, நீ சீக்கிரமா சரியாயிடுவ. இவன் சொல்றது சரிதான். ஒருவேளை எனக்கு உடம்பு முடியாம போனா அப்புறம் கஷ்டமாயிடும். குட் கேர்ள். தேங்க் யூ. என்ன சொன்ன? தேங்க் யூ. அன்னைக்கு எக்ஸாம்ல என்ன காப்பாத்த எல்லா பழைய உங்கால போட்டுக்கிட்ட. அப்புறம் எனக்கு தெரிய வந்தது நேத்து நீ தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தன. ஸோ தேங்க்யூ அகேன். தேங்க்ஸ் சொல்லாத நேஹா. கடவுள் மேல சத்தியமா, சஞ்சு நேஹாவுக்கு ஒன்னும் ஆக விட மாட்டான். உனக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ, என் உதவி தேவையோ இல்லையோ, நான் எப்பவுமே நிழல் மாதிரி உன் கூடவே இருப்பேன். என்ன மறந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போ. ப்ளீஸ் மூவ் ஆன். ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் திரும்ப உன் லைஃப்ல வர மாட்டேன்னு. நெவர். என் கைய பாரு, என்னோட ஆயுள் ரேகை ரொம்ப நீளமா இருக்கு. அவசரம் ஒன்றும் இல்லை. இல்லாம நான் உன்கிட்ட சொல்றேன்ல, கடைசி மூச்சு வரைக்கும் காத்துட்டு இருப்பேன்னு. நெவக்கி, அதை நீ கேள்விப்பட்டிருப்பியே.
நெவர் சே நெவர். நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? எதுவுமே தெரியாத இடத்துல தான் ஏதாச்சும் நடக்க வாய்ப்பு இருக்கு. நீ சொன்னதுலயே பிடியா நின்னால நிக்கலாம், இல்ல நாளைக்கே உனக்கு புரிய வரலாம். சஞ்சு தப்பு பண்ணியிருக்கான், ஆனா அவன் கெட்டவன் இல்லைன்னு. கமான், என் மேல இல்லைனாலும் அட்லீஸ்ட் உன் மேலேயாவது நம்பிக்கை வை. நான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ். சரி, என்ன விடு, உனக்கு உன் மேலேயே நம்பிக்கை இல்லை. அதாவது உன் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், உன்னோட முடிவு, உன் அன்பு எல்லாமே குருட்டுத்தனமா இருக்காதுல. சின்ன வயசுல இருந்து நீ தப்பானவனைய காதலிச்சுட்டு வந்திருப்ப. சரி, பை த வே, டேக் ரெஸ்ட். ஃபினிஷ் பண்ணிடு. பை. நேஹா சஞ்சுவுக்கும் நடுவில் போட்ட லக்ஷ்மண கோடு நாளுக்கு நாள் மங்களாகிட்டே போகுது. இது நாளைக்கு எனக்கு ரொம்ப ஆபத்து.